ஏன் இது சொல்கிறேன்னா, தொழில் கல்வி மற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் படிப்புங்கிறது வி கேன் ட்ராவல் அட் எனி பிளேசஸ். நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறன். அது 35 மார்க்காக இருக்கலாம், 50 மார்க்காக இருக்கலாம், 70 மார்க்கலாம், அந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம். அது மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை படி அதை படின்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்குமா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, ஃப்ரீ சீட் கிடைக்குமா, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க பேசலாம் பார்த்தா எனக்கு கஷ்டம். எனக்கு இந்த மார்க் வந்துச்சு, நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன், நான் 5 காலேஜ் விசிட் பண்ணுறேன், இதுக்கு என்ன கோர்ஸு, எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இன்னொன்று தெரியுமா, சார் சொன்னார் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சந்தூர் சோப்பு இருக்குல்ல, சிந்தால் சோப்பு இருக்குல்ல, ஒரு பொண்ணுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன் சேலத்தில். சூப்பர் சார். அது சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் நீங்கள் உங்களோட மெடிக்கல் செலவு கொடுக்குறது, எஜுகேஷனுக்கு 66 ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒருத்தருக்கு அப்ளை பண்ணேன். கருவேசா பேங்க், அவன் ஒரு எலிஜிபிள் வச்சுருக்கான். எலிஜிபிள் எப்படி இருப்பான், டெஸ்ட் எழுது, +2 முடிச்சா ஒரு டெஸ்ட் எழுது. இல்லையா கவர்மெண்ட் படிக்கல 80% இருக்கா, எனக்கு அப்ளை. அதான் ஒரு சில கிரிட்டீரியா ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி வி ஹேவ் டு டிசைட். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்காலர்ஷிப்பு அத்தனையும் இருக்கிறப்ப தயவுசெய்து சொல்கிறேன், தொழில் கல்வியில் இருக்கிற 63 டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை நிதானமாக ஒரு சமூகத்தில் நிற்கணும். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் ஒருத்தர் எடுத்துடுவான், ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு நான் இங்கேயே வேலைக்கு போகிறேன். இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி தெரியுமா, ஒரு சில கோர்ஸ் ரிசர்ச் ஓரியன்டாக போகும், ஒரு சில கோர்ஸஸு கவர்மெண்ட் ஓரியன்டாக போகும், ஒரு சில கோர்ஸஸ் நாளைக்கே சம்பாதிக்கணும். அப்போ நான் பேரண்ட்டை பார்த்து கேட்குறப்ப எங்களோட சூழ்நிலையில் கேட்பேன், கவர்மெண்ட் ஜாப்பா ஓப்பனாக கேட்டுறேன், இல்லை பவர் இது சேலரி கம்மியாக இருக்கா, இல்லை ஒரு சிங்கிள் பேரண்ட்டா, இதெல்லாம் கேட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கோர்ஸ் சொல்லுவேன். இல்லை நான் ரிசர்ச் படிக்கிறேன், நிறைய பேர் சொல்லுவோம், ஒரு சில கோர்ஸஸ் சொல்லுவோம், கேட்டால் புது பேராக இருக்குங்கிறான். எனக்கு கஷ்டமாக போச்சு. அது ஏன்னா 1950லேயே மெஷின் இமேஜின் பண்ணுமான்னு அப்பயே ஆலன் டியூரிங் சொல்லிட்டார். 1965 கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க ஏஐ பற்றி. அதுக்கப்புறம் 20ல் மாற்றினாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வளர எந்த ஒரு டெக்னாலஜியுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா, அதை லேர்ன் பண்ணால் போதும். பட் ஃபண்டமெண்டல் மாற்றவே முடியாது. இதில் எல்லா கோர்ஸஸும் உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக போனால் பயோடெக் எடு, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக் ரிசர்ச் ஓரியன்டு. நான் அதை எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு வசதி இல்லை, 5வது வருஷமே வேலைக்கு போகணுன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும். பேப்பர் 4 கான்ஃபரன்ஸ் போட்டுருக்கணும், எல்லாம் இருக்கணும் பயோடெக். இல்லை எனக்கு வசதி இல்லை, நான் எங்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, செல்ஃப் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது சொந்த சுய மேலாண்மை. ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் என்ன பண்ணுறான், கையில் இருக்குது, அவனை யூஸ்ஃபுல், அவனை நான் குறை சொல்ல. இன்னொன்று தெரியுங்களா, இந்த மொபைல் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார், இதை உலகத்தை ஆளுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் தவறாக எண்ணத்தில் போயிட்டு சொல்லி மனநொந்து போய் இறந்துட்டார். டெக்னாலஜி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பலமும் பலவீனமும் இருக்குது. அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் கல்வி மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. ஏன்னா படிக்கப்படி தான் இந்த மூளை என்ன ஆகும், பிரெயின் அப்படியே ஷார்ப் ஆகும். அந்த இடத்துல தொழில் கல்வி இருக்கணும். ஏன் டைட்டானிக் அடிச்சது, டைட்டானிக் கப்பல் ஏன் விழுந்தது, ஒரே ஒரு ஐஸ்பர்க்கு ஒரு 3 சென்டிமீட்டர் தான் அந்த ஐஸ்பர்க் போய் டைட்டானிக் கப்பல் சாஞ்சது இல்லையா, அதில் மோதினால 3 இன்ச்சு இல்லை, ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு காற்ற பின்னு இருக்கு இல்லையா, அதை நகர்ந்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை. மேன் பவரில் என்ன இருந்தாலும் அடியில் அந்த ஒரு சின்ன ஒரு காற்று பின்னு. நாம் சொல்கிறோம் டைட்டானிக் புயல் அடிச்சிச்சு இல்லை, சின்னது. ஏன் இதெல்லாம் சொல்ல, அவ்வளோ டெக்னிக்கல், வி ஆர் அ ப்ரொஃபஷனல். என்ஜினியரிங்க்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன். நிறைய பேர் பார்ப்பேன், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது பார்த்தா நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, நான் +2 முடிச்சிட்டேன், நான் இந்த காலேஜ் போகிறேன். எனக்கு கேள்வி என்ன தெரியுமா, ஸ்கூல் லைஃப்பில் என்ன நினச்சேன். 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி டாக்டருக்கு படிக்கிற, டாக்டர் பண்ணி ஊரே கூட்டிகிட்டு போயிருப்பார். அதில் வேறு திருவிழா கூட்டத்தில் போய் அந்த பொம்மையெல்லாம் இன்னும் வாங்கி கொடுத்துட்டு, டெலஸ்கோப் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்குறோம். அம்மாக்களும் அண்ணாக்களும் தாத்தாக்களும் எல்லாம் அதை தான் போய் பார்க்குறோம். இந்த 5வது வந்தவுடனே இன்ஜினியரிங் படிக்கிறோம்போ இதெல்லாம் கேட்பேன். +2 வந்தோன்னே என்ன படிக்கிறேன், ஏதோ ஒன்று படிக்கலாம், இப்போ தான் +2 எக்ஸாம் முடிச்சிடலாமாங்க. இந்த +2க்கு அப்புறம் ஏதோ ஒரு காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம். எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா ஜாலியாக இருக்கலாம், பாரு 4 வருஷம் கழிச்சு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்கிட்ட கவுன்சிலிங் வரீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாவோட வந்தால் அப்படியே பொண்ணு என்ன பார்க்கும், பையனையும் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தேன், இந்த ஆள் எங்கே கொண்டு போய் சேர்த்த போகிறான்னு தெரில, எனக்கு கஷ்டமாகும். அதனால தான் பேரண்ட் 2 பேரும் உட்கார வச்சு பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணுன்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், ஆஸ் எ பேரண்ட்டே ஒன்று கண்ணுங்கிறோம். அது சொல்கிறப்ப எங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா இது சைக்காலஜிக்கல் தான், யாரும் மாறலிங்க.
இன்றைக்கி யாரும் மேலே சுற்றுப்புற சூழ்நிலை மாற மாற டெக்னாலஜி மாற மாற நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ அதில் அத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங்கில். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களோட சைல்டு இப்போ 5வது இருந்தால் சரி 8வது இருந்தால் சரி எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி ஒரு 5 எக்ஸாம் எழுத விடுங்க ப்ளீஸ். தயவுசெய்து எழுத விடுங்க. நாம் நினைக்கிறோம் 2000 ரூபா செலவாகுதுன்னு, ஆனால் எவ்வளோ வெயிட் தெரியுமா? நான் ஆஸ் ஏ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆஸ் ஹெச்ஆராக இருந்தேன் ஒரு காலேஜில். இன்றைக்கி அந்த அனுபவம் ஒரு கல்லூரி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களாம் 40 வயசு, நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சார் நீங்களாம் என்ன சார், எல்லா வீட்லேயும் இருக்கிறதா சைக்காலஜிக்கல். 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைங்கள பார்க்குறப்ப நாம் இல்லாத காலத்துக்கு பையன் என்ன பண்ணுவான்னு அப்பா பார்ப்பார், அம்மா சமையல் ரூம் கத்தும், பெரியவங்க என்ன பண்ணுவான் நாம் இல்லாததுக்கு பையன் என்ன பண்ணுவோம் அங்கே ஒரு ஐயோ பையனை டிஸ்டர்ப் பண்ணால் அது ஒரு ட்ராக்கில் போகும். எல்லாம் இஸ் சைக்காலஜிக்கல். ஏன்னா மனசு தான் காரணம். மனசு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கல்வி மட்டுமே. அதில் தொழில் கல்வி அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 45 வயசு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி உலகத்தில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். we can travel at any places. செல்ஃப் கால்விஸ், அதாவது என்ன பொறுத்தவரை டைம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டேன், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய மேலாண்மை. எனக்கு இது சுய மேலாண்மை, எனக்கு இந்த இடம் வேணும், நான் எங்களுக்கு பண்ண போகிறேன், நான் முடிவு பண்ணிவிட்டு அதுதான். அதே மாதிரி நான் ஒரு செகண்டு என்கிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட அப்பாட்ட பணம் இல்லை, நான் லோன் வாங்கி இதெல்லாம் ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டுனா, பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டுனா உலகத்தில் இருக்கிற அத்தனை வாய்ப்புகள் ஏதோ ஒரு வாய்ப்புகளை இறப்பும் பிறப்பும் ஒரு அழகாக முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மனசு கம்முனே இருக்காது. இன்றைக்கி ஒரு கோர்ஸ் பார்க்குறீங்க, நாளைக்கு ஒரு கோர்ஸ் பக்கத்தில் சொல்கிறாங்க எனக்கு இதுதான், இன்றைக்கி பேசிட்டு போவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. சார் அவங்க காலேஜுக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் காலேஜுக்குள்ளே இல்லை சார், அதனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்களோன்னு பயமாக இருக்குங்கிறாங்க. அப்போ 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணு, 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எந்த கட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு சார்லாம் எனக்கு ஆச்சரியம், அவ்வளோ தூரம் எப்படா பேசுகிறாருன்னு. ஒரு டாக்டர் காலையிலேருந்து சர்வீஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு எல்லாமே இருக்காரு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் இவர் சார் ஏன்னா டிஆர்பி டேட், அப்புறம் அந்த வைஸ் சான்சலர் எல்லாமே உட்காந்து. ஏன்னா ஏதோ ஒரு இன்புட்டு ஏதோ ஒரு மாணவனுக்கு சேரணும்னு ஆசைப்பட்றோம். அதே மாதிரி இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறப்ப இந்த புது கோர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாலும் சரி யார்கிட்ட சொன்னாலும் சரி, புது எடுத்தோன்னே ஓ இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்க. 5 கேள்வி எப்பயுமே இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கணும். எம்ஓஐ அவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ண முடியாது ஒரு கம்பெனியோட. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கம்பெனியோட அவ்வளோ இருக்கும். எப்படியாவது ஒரு கம்பெனி சைன் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தர், அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே முடியாது. எம்ஓஐனா நானும் பண்ணியிருக்கேன், அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். நாக் என்பின்னு அடுத்தது செக் வைக்கிறான். நீங்கள் சொல்லலாம் இந்த காலேஜ் தானே இப்படி தான் இருக்கிறேன், அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறப்ப நீ நாக்கு எங்கே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் போகிறப்ப எங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ண தான் அதோட வேல்யூ தெரியும். கிரிட்டீரியா வச்சுருவாங்க, 3 மாதம் கழித்து கிரிட்டீரியா மாறும், உடனே பிரின்ஸிபால் மீட்டிங் போடுவார், ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுமா, திருப்பி எம்ஓஇ போவோம். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எம்ஓஇ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறப்ப நீங்கள் ஒரு இடத்துல போய் பார்க்குறப்ப அப்படியா அப்படிங்கிறதோட அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். புது கோர்ஸ் போகிறப்ப அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்து நடத்தணும்னா ஒரு சில கல்லூரியில் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்களுக்கு ஆசை இருக்கும். காலேஜ் விசிட் பண்ணுறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாரு, புது கோர்ஸஸ்க்கே 2 எம்ஓஇ போட்டிருக்காங்களா பாரு, ஃபேக்கல்ட்டிஸ் பாரு. ஏன்னா ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நிறைய ஒர்க் ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லி விட்டுட்டு போகாத, அங்கேயும் போய் பார்த்துட்டு வா, அங்கேயும் போய் உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு வா. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது நம்ம ஊரில். ஜம்மு காஷ்மீர் பையன் இங்கே படிக்கலாம், நாம் படிக்கலாம். கஷ்டப்பட்டு போன வருஷம் ஒன்று கவுன்சிலிங் எடுத்து கொடுத்தேன், கிளம்பிட்டான். யாரோ ஃபோன் பண்ணி இந்த கோர்ஸ் வேணாம் அந்த கோர்ஸ் வேணான்னு, அவன் வந்து இங்கே படித்து போகிறான் ஜம்மு காஷ்மீர். ஆமாம் சார் இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான் மும்பையில், அவ்வளோ இந்தியன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதே தெரியல. இந்தியன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி 160 கட்டாப்புக்கே கிடைக்கும். அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா வாய்ப்புகள்லாம் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது. அது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கலாம், என்ன கொஞ்சம் தள்ளி போ. ரிசர்ச்னா இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணுறப்ப பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் தான் சேலரிலாம் ரிவைஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் சேலரி இருக்குது சார். ஃபுட் டெக்னாலஜிஸ் இருக்குது, இதில் நிறைய அந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஐசன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் இருக்குது. எனக்கு கஷ்டமாக போச்சு, ஈரோடு எக்ஸ்போ போகிறப்ப ஒரு சயின்டிஸ்ட் உட்காந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கார். எனக்கு கஷ்டமாக போச்சு சார்,
நீடு ஐசர் அப்படின்னு. நீடு ஐசர்னா சார் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஊரில் ஒரு பையன் அப்ளை பண்ணாங்க. எனக்கு நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. மார்க் எடுத்துட்டா. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, ஐசன் இருக்குது டிஸ்பிளேல. தயவுசெய்து அதெல்லாம் கிடைச்சல 200 மார்க் கிடைச்சா ஒரு பிஎஸ்எம்எஸ் லைஃப் செட்டில்டு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கா, ஜெயிச்சிட்டான். நம்பூர்கார பையன் தான், சிபிஎஸ்சி ஜெயிச்சிட்டான். மார்க்கு பண்ணுற மிஸ்டேக் பற்றி இப்போ கவுன்சிலிங்கில் பார்த்து பண்ணுங்க. இந்த டேட்டாஸ் கொடுக்குறப்ப எல்லா இடத்துலையும் செக் பண்ணி கொடுங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ரியல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டான். அதை அப்லோட் பண்ணோம். 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அப்ளை பண்ணிட்டான். ரிஜெக்ட் சார். லீகல் அட்வைஸ் வச்சு